கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இரவு தொழுகையை நின்றும் அமர்ந்தும் வணங்கியவர்களாக இறை இல்லத்திலே குழுமியிருக்கிறோம். இந்த நாளில் மறுக்க முடியாத மறுமை நாள் என்கிற தலைப்பில் இன்றிலிருந்து 3 நாட்கள் தொடராக உங்களுக்கும் எனக்குமான சில முக்கியமான தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம், நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை மனித குலத்திற்கு தேர்ந்தெடுத்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாழ்வியலாக அளித்திருக்கின்றார். அப்படி கொடுக்கப்பட்டிருந்த இந்த தீனுல் இஸ்லாம் 2 பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்குமோ அதுபோல இந்த இஸ்லாம் என்கிற இந்த வாழ்வியல் 2 பக்கங்களை கொண்டது. ஒன்று ஈமான், இன்னொன்று இஸ்லாம் என்கிற பக்கம். ஈமான் என்றால் எதை எப்படி நம்ப வேண்டுமோ அதை அதன் தூய்மையான வடிவிலே நம்பிக்கை கொள்வது. இஸ்லாம் என்று சொன்னால் நீங்கள் செயல் வடிவில் செய்யக்கூடிய, உங்கள் உறுப்புகளின் மூலமாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் இறப்பது வரைக்கும் மார்க்க அடிப்படையில் எதையெல்லாம் நீங்கள் இறைவன் சொல்லிவிட்டார், தூதர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக செய்கிறீர்களோ இது எல்லாம் இஸ்லாம். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 பக்கங்களாக, பகுதிகளாக சேர்த்துத்தான் இந்த இஸ்லாம் என்கிற வாழ்க்கை நெறியை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில் மனிதர்கள் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அஞ்சக்கூடிய மக்கள் அல்லதீன யுமினூன பில் கைப், கைப் என்று சொல்லக்கூடிய மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, மறைவான விஷயங்கள் என்றால் என்ன? மனிதன் பார்த்தோ, கேட்டோ, தொட்டோ, நுகர்ந்தோ, சுவைத்தோ தான் எந்த ஒரு உயிரினமும் ஒன்றை உணர்ந்து கொள்ளும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை நம்பக்கூடிய நீங்கள் இந்த மார்க்கத்தை உலகத்தில் பின்பற்றுகின்ற பொழுது இறைவன் சொன்ன, உங்களால் உயிரோடு இருக்கும் போது உணர முடியாத சில விஷயங்களையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் நம்பினால்தான் உங்களுடைய மார்க்கத்தில் முழுமையானவர்களாக ஆக முடியும் என்றும் திட்டவட்டமாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. தொழுகிறேன், வணங்குகிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், கல்வி வல்லலாக மருத்துவ உதவி எல்லாம் செய்கிறேன், சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன் என்பதெல்லாம் நன்மைகள் தான். ஆனால் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அக்கீதா விஷயத்திலே மனிதன் எந்த இடத்திலும் சறுக்கிவிடக் கூடாது என்பதை இந்த மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சகோதரர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிறைந்த ஒரு சபையிலே வீற்றிருக்கிறார்கள். ஒரு நல்ல தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நடந்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து அமர்கிறார்கள். எந்த அளவுக்கு நெருக்கம் என்று சொன்னால், நாம சேர் போட்டு உட்கார்ந்தா நம்ம முட்டியோடு முட்டி ஒட்டி உட்காருவதாக இருந்தால் எவ்வளவு நெருக்கமாக அமர்வோம், அந்த நெருக்கத்திலே அந்த மனிதர் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார். சஹாபா பெருமக்கள் நினைத்தார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மார்க்க விளக்கம் கேட்டு தெரிவதற்காக யாரோ வந்திருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். வருகின்ற நபர் கேள்வி கேட்டார், முகம்மதே, ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இஸ்லாம் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இக்லாஸ் என்றால் என்னவென்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இந்த 3க்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். சகோதரர்களே, கேட்டுவிட்டு அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர்கள் என்று சொல்லிவிட்டு எழுந்து கிளம்பி சென்று விட்டார். சஹாபாக்களுக்கு குழப்பம். என்ன அல்லாஹ்வின் தூதரே இந்த நிகழ்ச்சி? உங்களிடத்திலே மார்க்க சந்தேகம் கேட்டு வந்தால் அவர்கள் விளக்கங்களை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். நீங்கள் பதிலை சொன்னவுடன் அந்த நபர் சரியாகத்தான் சொல்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறாரே என்று குழப்பத்தோடு கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களிடத்திலே இப்பொழுது வந்து சென்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று பதிலளித்தார்கள். சஹாபாக்கள் இடத்திலே சொன்னார்கள், அவரை அழைத்து வாருங்கள் என்று ஒருவரை அனுப்புகிறார்கள்.
சென்று விட்டு சொன்னார்கள், அங்கே யாரும் இல்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். உங்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டு மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹுவால் இன்றைய தினம் உங்கள் சபைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த விஷயத்தில் ஈமான் என்றால் என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் என்ன பதில் அளித்தார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமை எல்லாம் ஏற்கனவே அல்லாஹுவால் நியமிக்கப்பட்டுவிட்ட விதியின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்ற விதி மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இப்ப இந்த 6 அம்சங்களை பாருங்கள், நீங்கள் மறைவாக இருக்கக்கூடிய கைப் என்ற அம்சத்திலே அடங்கிவிடும். அப்ப இதை நீங்கள் நம்பிக்கை கொண்டால்தான் நீங்கள் முஸ்லிமாகவே இருக்க முடியும் என்கிற அந்த அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனித குலத்திற்கே ஈமான் கொண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புவதே நமக்கு பிரச்சனை இல்லை, மற்ற விஷயங்களை நம்புவதிலே பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வை ஒருவர் நம்பிவிட்டு மறுமையினுடைய நம்பிக்கையிலே முன்ன பின்ன இருந்தார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்தை முழுமையாக்கியவராக ஆக முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இதற்கு முன்னால் வந்த வேதங்களின் மீது சந்தேகம் கொண்டவராக இருந்தால் தன்னுடைய மார்க்கத்தை அவர் பூர்த்தியாக ஆக்கியவராக ஆக முடியாது. எனவே அகீதாவினுடைய விஷயத்தில், கொள்கையினுடைய விஷயத்தில் எதை எப்படி நம்ப வேண்டுமோ அதை அந்த அடிப்படையில் நம்புவதுதான் கைப் என்று சொல்லக்கூடிய மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே, நீங்கள் மறுமை என்ற ஒன்றை நம்பித்தான் ஆகணும், ஆனால் உங்களிடத்துல நினைவூட்ட வேண்டிய ஒரு உடன்படிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். 7வது அத்தியாயம் 172வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர் ஒட்டுமொத்த குலத்திற்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறான். நீங்கள் மறந்து போன ஒரு உடன்படிக்கையை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன தெரியுமா? ஆதமினுடைய முதுகு தண்டில் நீங்கள் இருந்த பொழுது உங்களை எல்லாம் வெளியேற்றி உங்களுடைய இறைவன் நானல்லவா என்று நான் கேட்டேன். நீங்கள் இறைவா, வணக்கத்திற்குரிய இறைவன் நீதான் என்று சொல்லி அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்றும் நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக இதை நினைவூட்டுகிறோம் தெரியுமா? நாளை மறுமை நாளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு விசாரணையில் எனக்கு இதுவெல்லாம் தெரியாதுன்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அதனாலதான் நீங்கள் என்னோடு செய்த உடன்படிக்கையை திருமறை குர்ஆனின் மூலம் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்று மறுமையை பற்றி மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் வாக்களித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், இதனுடைய விசாரணை மறுமையிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு 850 கோடி பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 200 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தான் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மீதம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்தவர்கள் தானே. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் சொல்கிறான், நீங்கள் வாக்குறுதி உடன்படிக்கை எடுத்து வந்தீர்கள், அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுங்கள். மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, இறைவனை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்ற அந்த மறைவான விஷயத்தை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சரி, முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாமல் எல்லாம் மறுமை என்ற ஒன்றை ஈஸியா நம்பிடுவோம். ஏன்? முஸ்லிமான அத்தா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறோம், நம்பவில்லை என்றால் அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான் என்பதை பயந்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய பிற மத மக்களுக்கு எப்படி இந்த லாஜிக்கை புரிய வைப்பது? படித்துவிட்டு அந்த சகோதரர்கள் கேட்கிறார்கள், பாய் இஸ்லாத்தை படிக்கிறோம், 80% வாழ்வியல் நெறியாக ஆக்குவதற்கு இது ஏதுவான தோதுவான அழகிய சட்டங்களை கொண்டிருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் மீதம் 20% சொர்க்கம் என்கிறீர்கள், நரகம் என்கிறீர்கள், உலகம் அழிக்கப்படும் என்கிறீர்கள், கியாமத்து நாள் வரும் என்கிறீர்கள், இதையெல்லாம் நாங்கள் எப்படி நம்புவது? வாழுகின்ற பொழுது இந்த பகுதியை நாங்கள் வாழ்வியலாக ஏற்றுக்கொள்கிறோம், இது மறைவான இருப்பதை நாங்கள் எப்படி நம்புறது? அப்ப அந்த மக்களுக்கும் புரியும் வகையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சில வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். சில நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியக்கூடிய சில லாஜிக்கை பாருங்க. நாமளே மறைவானவற்றை நம்புவதுடைய லாஜிக்கை பெரும்பாலும் யோசிச்சிருக்க மாட்டோம்.
முதல் விஷயம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னிடத்திலே உடன்படிக்கை எடுத்து வந்தீர்கள் என்று பேசக்கூடிய எனக்கு அது ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உடன்படிக்கை எடுத்து வந்தீர்கள் என்று. அப்படியானால் அல்லாஹ் சொல்வதுதான் உண்மை. இதை சாதாரண நடைமுறையில் ஒரு லாஜிக் எடுத்து பார்ப்போமே. ஒவ்வொருவரும் நாம தாயினுடைய கருவறையில் இருந்து தான் வந்திருக்கிறோம். தாயின் கருவறையில் இருந்து நெளிந்திருக்கிறோம், உழன்றிருக்கிறோம். நம் தாய் சொல்கிறார், இந்த தேதியில் தான் உன்னை பெற்றெடுத்தேன், இந்த ஆஸ்பத்திரியில் தான் உன்னை பெற்றெடுத்தேன், நீ பிறக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் தாயின் கருவறையில் இருந்து பிறந்து வந்த நமக்கு கருவறைக்குள்ளே எப்படி இருந்தோம் என்பதும் ஞாபகம் இல்லை. நமக்கு ஞாபகம் இல்லை என்பதற்காக கருவறையில் இருந்த நாட்கள் பொய்யாகுமா? நிச்சயமாக ஆகாது. இது போலத்தான் பிறந்த மனிதன் வாழுகின்றான், வாழக்கூடியவன் மரணம் என்பதை நம்புகின்றான். மரணம் எப்படி மறுக்க முடியாத உண்மையோ அதுபோல இன்னொரு வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதை நம்பக்கூடிய லாஜிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தோம், பிறந்து வந்து நமக்கு ஞாபகம் இல்லை. அதே போல நாம ஒரு உலகத்திற்கு செல்ல போகிறோம், அதுவும் நமக்கு தெரிய வாய்ப்பில்லை என்கிற பொழுது இது சாத்தியம்தான் என்பதை நாம விளங்க முடியும். அதே நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கோர விபத்து நடக்கிறது. நடக்கின்ற பொழுது அந்த மனிதர் துடிதுடித்து இறந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த விபத்து கண்ணாலேயே நீங்கள் பார்த்தால் கூட அந்த வலியை நீங்கள் உணர முடியுமா? சம்பவத்தை பார்க்க முடியும், வலியை உணர முடியுமா? தமிழிலே சொல்லுவார்கள், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் மறுமை என்பது சம்பவித்த பிறகுதான் உணர முடியும். ஆனால் அதே நேரத்தில் நாம இது போன்ற நடைமுறை லாஜிக்குகளை வைத்து இது போன்று மறுமை என்று ஒன்று வர இருக்கிறது என்பதை உணரலாம். வயிற்றுக்குள் இருக்கின்ற குழந்தைகிட்ட நீங்க ஒரு கற்பனையாக நினைத்து பாருங்கள். இன்னும் சில மாதங்கள்ல நீ உலகத்திற்கு வரப்போகிறாய் என்று சொன்னோம்னு வைங்க, அந்த குழந்தை நம்புமா? இதுதான்ப்பா என்னுடைய உலகம், இதற்கு இங்கேதான் நான் இருக்க போறேன்னு தான் சொல்லும். அதே மாதிரிதான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், இதுதான் உலகம், இதோடு மரணித்து விட்டால் முடிந்து விடுகிறது என்று. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தேதான் தீரும். வா இன்னமா துவஃபௌன உஜூரஹும் யௌமல் கியாமத்தி, இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மறுமை என்ற நாளில் தான் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய 80% வாழ்க்கை முறையை பயன்படுத்தி பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு 100% உண்மையோ அதே போல 20% மறைவான விஷயங்களை பற்றி பேசுகிறதே அதுவும் உண்மையாகத்தான் இருக்க முடியும் என்று உவத்தல் காய்த்தல் இல்லாமல் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் அதை உணர்ந்து கொள்வார்கள். சகோதரர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே இதிலேயே நீங்கள் மூழ்கி போகிறீர்களே, இது அற்பமான ஒரு வாழ்க்கை தான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்போ நாம மனிதர்களாக இருக்கக்கூடிய, குறிப்பா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மறுமை என்ற ஒன்றுக்கு ரொம்ப சாதாரணமா பேசுவோம். அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், மறுமையில உன்னை வச்சுக்கிறேன், இதற்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நுழையிடுங்கள் என்று. ஆனால் அதை எப்படி நம்புகிறோம்? அப்படி மறுமையை சரியாக நம்பியவர்களாக இருந்தால் தினசரி செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் விடுபட்டிருப்போமா இல்லையா? நமக்கு அநீதி இழைத்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மறுமையிலே நீதி வாங்கி தருவானா? நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மறுமையிலே கேள்விகள் கிடையாதா? அப்ப இது போன்ற சிந்தனையை வளர்த்துக் கொள்வதன் மூலம்தான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்த முடியும். குறிப்பாக ரமலானுடைய காலங்களினுடைய இந்த பயிற்சியை நீங்கள் உலக வாழ்க்கையில் எப்படி கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும், மறுமையினுடைய விஷயங்களில் எப்படி வெற்றியாளர்களாக இருக்க முடியும் என்பதுதான். அதே போல இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த மறுமை நம்பிக்கை இருக்கிறதா? பிற மத மக்களிடத்திலும் அந்த மறுமை நம்பிக்கை இருக்கிறது. எப்படி? இந்து மத மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்து மதத்திலே புனர்ஜென்மம் என்ற ஒரு மறுமை நம்பிக்கை இருக்கிறது. புனர்ஜென்மம் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு ஏற்றதை போல புனர்ஜென்மத்தில் மறுபிறவி எடுத்து வந்து ஆடாகவோ மாடாகவோ பூச்சியாகவோ தாவரமாகவோ நீங்கள் பிறந்து வருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் என்ன இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று இருக்கிறது. அது வரைக்கும் சரிதான். ஆனால் அந்த தேவன் யார்?
மரியமுடைய மகன் ஈசாவை அவர்கள் தேவனாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் மறுமையை இழந்தார்கள். யூதர்கள் மறுமையை பற்றி பேசுகிறார்கள். எது வரைக்கும்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த வேதம் வரைக்கும் உண்மைப்படுத்துகிறார்கள். அதற்கு அடுத்து வந்த வேதத்தையும் தூதர்களையும் அவர்கள் கரப்ஷன் செய்தார்கள், அவர்களை கொலை செய்தார்கள். இதனால் அவர்கள் மறுமை நம்பிக்கையிலே வேறுபட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் 4-5 சூறாக்களிலே அவர்களை பற்றி போட்டு உடைக்கிறான் சகோதரர்களே. அப்போ எல்லா நம்பிக்கைகளையும் விட விஞ்சியதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். இங்கு செய்யக்கூடிய அமல்களுக்கு நாளை மறுமையிலே நீங்கள் பரிசளிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இதனுடைய லாஜிக்காக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பது இருக்கிறது சகோதரர்களே. இது போக கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் மறுமையை நம்புகிறார்கள். அப்ப கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்கள், கடவுள் மறுப்பாளர்கள், எல்லாம் தானாக உருவாகிவிட்டது என்று நம்பக்கூடியவர்கள், இம்மையிலேயே இறைவன் படைத்தான் என்பதை மறுக்கிறார்களே, இவர்களா மறுமையை நம்ப போகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் ஒரு போடு போடுறான் பாருங்க. 34வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகால அல்லதீன கஃபரு லா தாத்தின ஸாஹா, உலகம் அழுகின்ற நாள் நம்மிடத்திலே வராது என்று அந்த மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். குல்பலா, அவர்கள் நினைப்பது போல கிடையாது. வரப்பி லா தாத்தி என்னகும் ஆலிமுல் கைப், மறைவானவற்றை எல்லாம் தன் அதிகாரத்திலே வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த நாள் உங்களிடத்திலே சம்பவித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். திட்டவட்டமான வசனம். கொஞ்ச நாள் நீ மறுப்பியா? கொஞ்ச நாள் ஆட்டம் போடுவியா? அந்த நாளை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக சுருட்டி வாரி எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது சகோதரர்களே. அதே நேரத்தில் அந்த நாள் மறுமை என்று மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல விடலைங்க. ஒட்டுமொத்த குர்ஆனையும் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறுமையினுடைய நாளில் என்ன என்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குமோ அதையெல்லாம் ஒவ்வொரு வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெயர் காரணத்தை வைத்து குறிப்பிடுகிறான். தீயோர்கள் நீல நிற கண்களை கொண்டவர்களாக மறுமையில் எழுவார்கள். குடும்பத்தினரை விட்டு விரண்டு ஓடுவார்கள். தலைவன் தொண்டனை விட்டு விரண்டு ஓடக்கூடிய நாள், உண்மை மட்டுமே பயனளிக்கக்கூடிய நாள், நீங்கள் ஓடி ஒளிய முடியாத நாள், இறைவன் முன்னே நிறுத்தப்படும் நாள், சவக்குழிகளில் இருப்பவர்கள் எழுந்து வரக்கூடிய நாள் என்று அந்த நாள் ஏற்படுகின்ற பொழுது என்னவெல்லாம் நிகழ்ச்சி நடக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் முழுவதும் தூவிவிட்டதை போல எச்சரித்துக் கொண்டே வருகிறான் சகோதரர்களே. அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் உங்கள் கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும், உங்களுடைய உயிர்கள் தொண்டை குழியை வந்து அடைத்துக் கொள்ளும். அந்த நாளை நீங்கள் பயப்படுங்கள், எதையுமே அந்த நாளிலே மறைத்து விட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் விஐபிகளாக, விவிஐபிகளாக, ஒயிட் காலர் ஜாபில் இருப்பவர்களாக, அலட்சியப்பட்டு ஏழைகளை அலட்சியப்படுத்துபவர்களாக, அவரவர் தகுதிக்கு உலகத்தை நேசிப்பவர்களாக, வெளியில் நல்லவர்களாகவும் உள்ளே வேறு ஒன்றாகவும் நடந்து கொண்டிருக்கிறோமே, இது எல்லாம் மறைக்கப்படாத அந்த நாளிலே வெட்ட வெளிச்சமாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சகோதரர்களே, இந்த நாளை நீங்கள் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் எப்படி மாறும் தெரியுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 76வது அத்தியாயம் 7 முதல் 11வது வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மறுமையை சரியாக நம்பினால் அல்லாஹ்வினுடைய அச்சம் உங்களுக்கு அதிகமாகும். அதன் காரணமாக நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் தெரியுமா? உங்களுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள், பிறரிடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள். அன்பின் காரணமாக, குறிப்பாக அல்லாஹ்வின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்வீர்கள், உணவளிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த குணம் எல்லாம் நம்மிடத்தில் இருக்குதா என்பதை நாம தான் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். ஏன்? மறுமை என்ற மறைவானதை சரியாக நம்பக்கூடிய மனிதன் உலகத்திலே இந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுவான்னு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதையெல்லாம் நன்மைகளை செய்துவிட்டு அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் உங்களுடைய நன்றிக்காகவோ பிரதிபலனுக்காகவோ அல்ல, மாறாக எங்கள் இறைவனுடைய திருமுகத்திற்காக மட்டும்தான் உணவளிக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம். நாளை மறுமையிலே அவனிடத்திலே எங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தில் இருந்தும் கடுமையில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று தன்னை பணிவாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எனவே இந்த மறுமையான விஷயங்களை நம்புவதனுடைய முதல் படித்தரம் என்னவென்று சொன்னால்
அந்த நம்பிக்கையில சரியா இருந்தா தான் முஸ்லிம். இரண்டாவது, அந்த நம்பிக்கையில் சரியா இருந்தால்தான் மனிதன் ஒரு நிதானத்தில் இருப்பான். இல்லை என்று சொன்னால் மனம் போன போக்கிலே வாழ்க்கையிலே ஆட ஆரம்பித்து விடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை பற்றி விவரிக்கின்ற பொழுது சொல்கிறான், இதா நுக்ரஃபின் நாகூர், அந்த நாளிலே எக்காலம் என்கிற சூர் ஊதப்படுகின்ற பொழுது ஃபதாலிக யௌமஇதி யௌமுன் அஸீர், அந்நாள் மிக கடினமானதாக இருக்கும், லேசானதாக இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக யாருக்கு லேசானதாக இருக்காது? அலல் காஃபிரீன கைருல் யஸீர், இறை மறுப்பாளர்களாக வாழ்ந்து மரணித்த காஃபிர்களுக்கு அந்த நாள் நிச்சயமாக லேசானதாக இருக்கவே இருக்காது என்று அல்லாஹ் அடித்து சொல்கிறான். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் மரணம் வரைக்கும் ஏகத்துவத்திலேயே வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். நாளை மறுமையினுடைய நாள் ஏற்படுகின்ற அந்த வேளையில நல்லவர்களுக்கும் அந்த கடுமையை அனுபவிப்பார்கள், தீயவர்களும் அந்த கடுமையை அனுபவிப்பார்கள். சகோதரர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது நம்பிக்கை கொண்டவர்களும் கேட்டார்கள், யூத கிறிஸ்தவ மக்களும் கேட்டார்கள், முகமது அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பின்பற்ற கண்ணியமாகத்தான் இருக்கிறது, ஆனால் மறுமை மறுமை என்று சொல்லுகிறீர்களே, அது எப்ப வரும்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுகிறீர்கள், எப்ப வரும்னு சொல்லுங்க, நாங்க தயாராக வேண்டும் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹாக்கிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, மக்கள் தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டே இருந்தார்களா, ரசூலுல்லாஹ் அமைதியாகவே இருந்தார்கள். ஏன்? வஹீனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் சுய கருத்தை சொல்ல மாட்டார்கள். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய மௌனத்திற்கு பிறகு வசனத்தை 79வது அத்தியாயம் 42, 43 ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இலா ரப்பிக முன்தஹா, அந்த மறைவான நாள் என்பது அல்லாஹ்வின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்ற ஆன்சரை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அப்பொழுதுதான் சொன்னான். அதை சொல்லித்தான் மக்களுடைய வாயை அடைத்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் இந்த மறுமையினுடைய நம்பிக்கை இருக்கிறதே, தூதராக இருந்தாலும் எனக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் கையை விரித்து விட்டார்கள், இது அல்லாஹ்வின் அதிகாரத்தில் உள்ளது, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனா எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைச்சிடாதீங்க என்று டிஸ்கிளைமர் போட்டவர்களாகத்தான் இந்த ஏகத்துவத்தை சொன்னார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். புகாரில வரக்கூடிய இன்னொரு செய்தியை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த மறைவான விஷயத்தை பற்றி, இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை உங்கள் குடும்பத்தினரிடத்திலே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயம் 214வது இறைவசனத்தை அல்லாஹ் அருள்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய குடும்ப மக்களை எல்லாம் கோத்திரங்களாக அழைத்து சொன்னார்கள், யா மௌஷர குறைஷ், குறைஷி குல மக்களே, நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், நாளை அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஏற்படப்படக்கூடிய எந்த ஒரு சிரமத்தில் இருந்தும் என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது என்று சொன்னார்கள். யா பனி அப்துல் மனாஃப், மனாஃபினுடைய குடும்பத்தாரே கேட்டுக் கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. யா சஃபியத் அம்மத் ரசூலுல்லாஹ், என் அருமை மாமி சஃபியா அவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி சஃபியா அவர்களே கேட்டுக் கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் இருந்து ஏற்படக்கூடிய எந்த ஒன்றிலிருந்தும் என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களை நீங்களே அமல்களின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இறுதியாக சொன்னார்கள். யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், இந்த முகம்மதுடைய மகள், அருமை மகள் ஃபாத்திமாவே, உலகத்தில் அத்தா என்ற முறையில் என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு நான் செய்து தருகிறேன், ஆனால் மறுமையிலே அத்தா என்று கேட்டு எதையும் நின்று விடாதீர்கள், என்னால் உனக்கு உதவ முடியாது, அல்லாஹ்விடம் இருந்து எந்த ஒன்று ஏற்படுகிறதோ அதிலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று வெட்ட வெளிச்சமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்ச அலையை வீசினார்கள். என்று சொன்னால் என்ன நம்பாதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்? மறைவான கைப் என்ற விஷயத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்பி நீங்கள் மறுமை வாழ்க்கையை சேஃப்டி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் சந்தேகத்திலேயே தான் உழந்து கொண்டிருப்பான். அதற்காகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய அட்டாட்சிகளை, மறுமைக்கு முன்னால் நடக்கக்கூடிய அட்டாட்சிகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான். சகோதரர்களே, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னார்கள், ரொம்ப நாள் இருக்குது இந்த மறுமை வர என்று நினைத்து விடாதீர்கள், நானும் மறுமையும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று தன்னுடைய ஆள்காட்டி விரலையும்
நடுவிரலையும் இணைத்தவர்களாக மக்களுக்கு சொன்னார்கள். 1460 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த செய்தியை சொல்லி நானும் மறுமையும் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அதே 1460 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் இருக்கிறோமே, அப்போ மறுமையை எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம் என்பதை பாருங்கள். இதுல மேஜராக இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு இன்னும் சில ஆழமான ரசூலுல்லாஹ் சொன்ன வேறு சில அடையாளங்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய காலங்களிலேயே ஏகப்பட்ட மறுமைக்கான அடையாளங்கள் நடந்து விட்டது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் தொழுகையாளிகளாக இருந்தாலும் இபாதத்து உடையவர்களாக இருந்தாலும் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி எந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான், மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அதிலே வெற்றி பெறணும். நாம செய்யக்கூடிய எந்த ஒன்றிலும் நாம உள்ளச்சம் இல்லாமல் செய்துவிடக் கூடாது என்பதாக நாம முடிவெடுத்துக் கொள்ளணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லிம் என்ற நபிமொழி கிரந்தத்திலே அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நாள் ஏற்படுகிறது எப்படி தெரியுமா? ஒரு நொடிக்கு கண்ணிமைப்பதற்கு உள்ளாகவோ அந்த கண்ணிமைக்கும் நொடிக்கு மிகச்சிறிய நேரத்திலோ ஏற்பட்டு விடும் என்றார்கள். ஒரு ஒட்டக தொட்டியை கழுவுவதற்கு முன்னால் மறுமை ஏற்பட்டு விடும் என்றார்கள். மடிகணத்த ஒட்டகத்தின் பாலை கறப்பதற்கு முன்னால் மறுமை ஏற்பட்டு விடும் என்றார்கள். நீங்கள் உணவை எடுத்து கவளத்தை வாயில் வைப்பதற்கு முன்னால் மறுமை ஏற்பட்டுவிடும். 2 வியாபாரிகள் பேசி ஒரு வியாபாரத்தை முடிப்பதற்கு முன்னால் மறுமை ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த நாளினுடைய கடுமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாளிலே அதிகமாக நமக்கு விளக்குகிறார்கள் சகோதரர்களே. அதே நேரத்தில் இந்த நாள் எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்க. ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வும் இந்த மறுமை நாளை பற்றி நிறைய சம்பவங்களை, நிறைய எச்சரிக்கைகளை சொல்லியிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன க்ளூ? அந்த மறுமை என்கிற நாள் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது அந்த நாள் சம்பவிக்கும் என்று சொன்னால், அதிகமாக நாம கேள்விப்பட்ட ஒரு செய்தி, சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று கேள்விப்பட்டிருப்போம். அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியாக வருகிறது. அந்த வெள்ளிக்கிழமையில் தான் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதே வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சுவனத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்டார்கள். அதே வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அதே வெள்ளிக்கிழமை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய முடிவு நாளும் இறுதி நாளும் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் நாம போன வெள்ளிக்கிழமையே கடந்துட்டோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்னும் அத்தாட்சிகள் எல்லாம் நடக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் 4 ரக்காத்துகள் தொழ வேண்டிய லுகரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளாக ஆக்கி இரையச்சமூட்டக்கூடிய பேச்சுகளை அவர்களுக்கு நினைவூட்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த நாளிலே ஏதாவது இறுதி நாளாக இருந்து விட்டது என்று சொன்னால் யுகம் முடிகின்ற நாள் வரை பின்னால் வரக்கூடிய மக்கள் இபாதத்து செய்தவர்களாக அந்த நாளை சந்திக்கணும் என்பதற்காக தான் சகோதரர்களே. எனவே இது போன்ற விஷயங்களிலே நாம் ரொம்ப கவனமாகவும் நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏதோ கதை போல கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லக்கூடாது. இன்றைக்கு எந்த செய்தியை சொல்லுகிறோமோ கேட்கிறோமோ இது அப்படியே மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் நாம சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் யுக முடிவு எப்படி ஏற்படும், அதனுடைய முதல் கட்டம் என்ன, அதனுடைய அடுத்த கட்டமாக மஹ்ஷர் பெருவெளி என்பது எப்படி அல்லாஹ் தயாரிப்பான் என்ற செய்திகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.